الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم قال ما عمل ابن آدم من عمل أحب إلى الله في أيام النحر من إهرام الدم صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமெனும் மீறேற்றமும் எங்கள் உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக பின்பற்றி வாழ்கின்ற உத்தம சஹாபாக்கள் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹும் அவருடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எமது வாழ்க்கையில் எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி சொன்னார்களோ அத்துணை விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை வேண்டாம் என்று தடுத்தார்களோ விலக்கினார்களோ அத்துணை விடயங்களும் விலகியிருக்கும்படி முதல் எனக்கும் என் குடும்பம் ஷஹீதும் உங்கள் அனைவருக்கும் வசியத்தினும் அன்பு கட்டளையிடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்தில் இருக்கின்றோம். நமது நாட்டிலிருந்தும் சரி, உலகம் முழுவதிலும் இருந்து சரி, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற உன்னதமான தல்பியாவோடு ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மாதம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு மாதத்தில் இருக்கிறோம், ஹஜ்ஜுடைய மாதத்திலேயும். அதிலும் குறிப்பாக சிறப்பான இரவுகள் என்று சொல்லப்படக்கூடிய 10 ஆரம்ப நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவுகளுடைய சிறப்பாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய இபாதத்தாக இருக்கலாம், அது எல்லாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை வர்ணிக்கும் பொழுது ஒய்திபுதலா இப்ராஹிம் ரப்பூஹு பிகலிமாத்தின், அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை சோதித்த பொழுது ஃபஅத்தம்மஹுன்ன, அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். குர்ஆன் சொல்லுது அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து வளரும் பொழுது குடும்பத்துடைய அரவணைப்பு அந்த குழந்தைக்கு தேவை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குடும்பத்தில் ஷிர்க் இருக்குது என்று விளங்கினாங்க. குடும்பத்தில்
அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடக்குது என்று விளங்கினாங்க. இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குடும்பத்தை குர்பான் செய்தாங்க, குடும்பத்தை தியாகம் செய்தாங்க. குடும்பத்தை விட்டுட்டு தனிமையில் போறாங்க. பெற்றெடுத்த வாப்பா சொல்றாரு, கல்லால் உனக்கு அடிப்பேன் என்று. எனவே அரவணைக்கக்கூடிய வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விரட்டப்படுகின்றார்கள் என்றால் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் எடுத்த ஒரு முடிவு என்பதை நாம் உணர வேண்டும். அது மாத்திரமா, எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய உண்மையான முகம் இருக்குது, அவனுக்கு சோதனை வர போல தான் விலகும். எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது ரப்பி அல்லாஹ் லா உஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ் தான் எங்கள் ரப்பு, நாங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் இணை வைக்கல் என்று நாங்கள் எல்லாம் பேசுகிறோம், நாங்கள் எல்லாம் பள்ளிக்கு வாரோம், தொழுகிறோம், ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகின்றோம். ஒரு மனிதனுடைய உண்மையான முகம், அவனுக்கு ஒரு நோய் வருதா, அவனுக்கு ஒரு சோதனை வருதா, அவனுக்கு ஒரு பிரச்சனை வருதா, அப்பொழுதுதான் அவனுடைய உண்மையான முகம் அவனுக்கு விளங்கும். மனிதன் எப்போவுமே நல்லா இருக்கும்போது நல்லாவே இருந்துடுவான். கஷ்டம் என்று வரும் பொழுது யாரிடத்தில் பெருமக்கள் சொல்லுவாங்க, உன் ரப்பு யார் தெரியுமா, உனக்கு சோதனை வருது, கஷ்டம் வருது, இந்த சந்தர்ப்பத்தில் நீ யாரை நாடுகின்றியோ அதுதான் உன் ரப்பு, அதுதான் உன் ரப்பு. பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது நாம் பொருளாதாரர்களை தேடி போகிறோம். எங்கள் ரப்பு வாயால் அல்லாஹ் என்று சொன்னாலும் உள்ளத்தில் நாம் ஏற்றிருப்பது வேற யாரும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, மனிதனுக்கு சோதனை வரும் பொழுது அவனுடைய நிலைப்பாடு மாறும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போடும் பொழுது கூட எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், ஆலமான இந்த திக்ரை, இந்த துஆவை ஓதுகின்றார்கள். இந்த துஆ, இந்த திக்ர் ரப்புடைய அந்த மகத்தான அந்த திக்ர் உள்ளத்தால் வெளியானது. அல்லாஹ் அந்த நெருப்பை அல்லாஹ் குளிரான இடமாக மாற்றி கொடுக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, எங்களுக்கு தெரியும், அதைப்போல மனிதர்கள் மனைவி மக்கள் குடும்பத்தை விரும்புவாங்க. அந்த மனைவி அல்லாஹ் விட்டு வருமாறு சொல்கின்றான். எந்த விதமான உணவுக்கு ஏற்பாடும் இல்லாத இடத்துல அல்லாஹ் சொல்றான், மனைவி பாலைவனம், சவுதி மண்ணு அது ஒரு பாலைவனம் சொல்றான், அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்க என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவியின் பக்கம் திரும்பியும் பார்க்காமல், ஹதீஸ்களும் குர்ஆனும் தெளிவாக பேசுகின்றது, திரும்பியும் பார்க்காமல் விட்டு சென்று வந்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, அல்லாஹ் சொல்றான், சோதித்தோம் வெற்றி பெற்றார், சோதித்தோம் வெற்றி பெற்றார். அது மாத்திரமா, மகனை அல்லாஹ் குர்பான் இடுமாறு சொல்லுகின்றான். சிந்திப்போம், யோசிப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, மகனை இல்லை எதையும் குர்பான் கொடுப்பேன் என்ற அந்த சோதனைக்கு வெற்றி பெற்றார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு எங்களோட சமூகம் எப்படின்னா, செல்வ செழிப்போட வாழ்கிறாங்க, குர்பான மாட்ட கொடுங்க என்றாலும் யோசிக்கிறதுக்கு இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, பரக்கதாக இருக்கிறாங்க, அப்படி கொடுக்கணுமா, அதெல்லாம் பாப்பம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனையும் குர்பான் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. என்ன சொல்ல வாரண்டா, எங்களுக்கு தெரியும், இது எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றாங்க, எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றாங்க. 2 மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ், எதற்காக வேண்டி இவரை நீ நண்பராக தேர்ந்தெடுத்தாய், எதற்காக வேண்டி இவரை நண்பராக தேர்ந்தெடுத்தாய். எங்களுக்கு தெரியும், பணம் என்று வந்தால் பிணமும் வாயை திறக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கு எல்லாம் பணத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க. இதில் யாரும் இல்லை எனக்கு அப்படி ஒரு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் பணத்துக்கு எல்லாம் அடிமையாக தான் இருக்கிறாங்க. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லுஇன அப்துத் தீனார் வ லுஇன அப்துத் திர்ஹம், யாரெல்லாம் தீனாருக்கு அடிமையாக இருக்கிறானோ நாசம் அடையட்டு வேண்டாங்க, யாரெல்லாம் திர்ஹத்துக்கு அடிமையாக இருக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த திர்ஹம் இருக்குது தெரியுமா, இதில் எங்களுக்கு மிகப்பெரிய பாடம் இருக்குது. இந்த தாலையும் ராவையும் போக்கினா ஹம், ஹம் என்ற என்ன தெரியுமா, கவலை. நாங்கள் ஓதுறோம், யா அல்லாஹ் அல்லாஹ் மின்னி அஊது பிக்க மினல் ஹம், யா அல்லாஹ் கவலை விட்டுகளை பாதுகார் என்று ஓதுறோமே, அந்த ஹம் தான் அங்கே இருக்குது. யாரெல்லாம் இந்த திர்ஹமை சம்பாதிப்பார்களோ
அவர்களோடு ஒரு கவலை இருக்கும் என்று அந்த வார்த்தை சொல்லித் தருகின்றது. தீனார் என்ற வார்த்தையில் அந்த தாலையும் யாவையும் போக்கின நார் என்றா நெருப்பு. அல்லாஹ் மஜிர்னி மினன் நார், யாரும் நடக்க நெருப்பு விட்டு பாதுகாரது துஆ கேட்கிறோமே, அந்த நார் தான் அங்கே இருக்குது. அதனை ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா, அல்லாஹ் தந்த செல்வத்தை ஒழுங்கான முறையில் நீ பயன்படுத்தலைன்னா உனக்கு நெருப்பு இருக்குது என்று அந்த வார்த்தைகளுக்கு சொல்லித் தருது. அப்படிப்பட்ட சோதனை தான் பணம் என்று வந்தால் நான் சொன்னதை போல யாரும் எதையும் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அத்தமத் உம்மத்தி அத்துன்யா, என்ற உம்மத்துக்கு துன்யா எப்போ பெருசாக விளங்க ஆரம்பிக்குமோ நுசிஹத் மின்னா ஐபத்துல் இஸ்லாம், அவருடைய உள்ளத்துலேருந்து இஸ்லாத்துடைய கண்ணியம் எடுக்கப்படும். எப்போ வாகனம் பெருசாக விளங்குமோ அப்போ ஃபினான்ஸ் விளங்காது, ஹராம் விளங்காது, கைவை ஒப்பார் போயிட்டு என்ன துன்யா விரும்புகிறாரு. துன்யாண்டா எல்லாம் வேறு இடம். வரலாறுல பார்க்கலாம். ஒரு சாபி ஒன்று இருந்தார், அவரோட பேர் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? பள்ளியுடைய புறா. ஸஅலபா பள்ளி புறாவாக இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், ஏழ்மையில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், கஷ்டம் தாங்க முடியல, எனவே எனக்கு துஆ செய்யுங்க, வாழ்க்கையில் பரக்கத்தாக இருக்கணும் என்று துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஅலபா நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்கும். மீண்டும் வராங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்க, பரக்கத்துக்கு துஆ செய்யுங்க என்று ஸஅலபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலட்டிக் கொண்டிருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஅலபா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்கோங்க, பள்ளி தொடர்பாக இருக்கிறீங்க, பள்ளி புறா என்று பேர் வாங்கியிருக்கிறீங்க, அந்த பள்ளி தொடர்போடு இருங்க என்றாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், பொருளாதார நெருக்கடி தாங்க முடியல, கஷ்டம் தலைவிரிச்சு ஆடுது, எனவே துஆ செய்யுங்க, வாழ்க்கையில் பரக்கத்தாக வாழணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. யா அல்லாஹ், ஸஅலபாவுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்திரு, வியாபாரத்தில் பரக்கத் செய்திரு, அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்திரு. பெருமானாருடைய துஆ அதை விட விசேஷம் எதுவும் அல்ல. அந்த துஆவுடைய பரக்கத்தினால ஸஅலபா மிகப்பெரிய செல்வந்தனா மாறிட்டாரு. ஹாஜியார், ஊரில் போகிற ஹாஜியாராக இருக்கிறாரு. ஜகாத்துடைய ஆயத்து இறங்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை வசூலிப்பவர்களை அனுப்புகிறாங்க. ஸஅலபாவுக்கிட்டேயும் போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க, ஜகாத்தை எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பும் பொழுது ஸஅலபா சொல்கிறாரு, பள்ளி புறாவாக இருந்தவர் சொல்கிறாரு, பெருமானாருக்கு ஏண்ட சொத்துலேயும் கண்ணு பட்டுருச்சா என்று ஒரு வார்த்தை பாவிச்சார். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்லவார், பணம் சொத்து என்று வரும்பொழுது எல்லாம் வெளியிற இடம் அங்கே தான். அங்கே விழாதவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாரா இருந்தாலும் பணம் என்று வந்தால் விழுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்திலையும் விழல்ல. அதான் வரலாறு சொல்லுது. மலக்குமார்கள் கேட்குறாங்க, ஏன் யா அல்லாஹ் இவர் நண்பராக தேர்ந்தெடுத்தாய்? போய் சோதிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் போய் அந்த அழகான திக்ர், சுப்பூஹுன் குத்தூஸ் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், அருமையான இந்த திக்ரை ஓதுறாங்க. எங்களுக்கு தெரியும், பொதுவாக யார் அரசியலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களோட போய் அரசியலை பேசி பாருங்க, நேரம் போகிறதும் விளங்காது, காலம் போகிறதும் விளங்காது. ஏண்டா அவர் அரசியலை விரும்புகிறாரு. கல் வியாபாரிக்கிட்ட போய் கல்லை பற்றி பேசினா அவர் விட மாட்டார். மாட்டு வியாபாரிக்கிட்ட பற்றி மாட்டை பற்றி பேசினா அவரும் விட மாட்டார். ஏண்டா மனிதன் எதில் ஈடுபாடாக இருக்கிறானோ அதை பற்றி பேச பேச இன்பம் வரும். அவருக்கு எவ்வளவு பேசினாலும் விளங்காது. மாட்டு வியாபாரிட்ட பேச பாருங்க, அந்த காலத்தில் அப்படி போனோம், இப்படி செஞ்சோம், இப்படி பெரட்டினோம், அப்படி செஞ்சோம், எல்லாம் பேசுவாங்க. எந்தெந்த துறையில் யார் இருக்கிறார்களோ அதை அவங்க காதலிப்பாங்க. என்ன சொல்லவாருண்டா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்த துறை என்ன தெரியுமா? ரப்புடைய முஹப்பத் எடுக்கணும். ரப்பு தான் காதலித்தாங்க. காதலித்தது வியாபாரத்தல்ல, மனைவி அல்ல, மகன் அல்ல, ரப்பை காதலித்தாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு முன்னால தனது காதலனுடைய புகழாரத்தை சொல்லும் பொழுது அவருடைய மேலெல்லாம் சிலிக்குது. ஏண்ட காதலனை பற்றி பேசுகிறாங்க. அரசியலை பேசினா அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி ஆஜராகிறோமோ,
எங்களுக்கு விருப்பமான ஒரு தலைப்பில் பேசினா எப்படி அந்த இடத்துக்கு ஆஜராகிறோமோ ஏண்ட காதலனை பற்றி பேசுகிறாங்க என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல ஆஜராகி சொல்கிறாங்க, மீண்டும் அந்த காதலனுடைய புகழாரத்தை பாடுங்களே, ஏண்ட காதலனுடைய புகழாரத்தை மீண்டும் பாடுங்களே. சுப்ஹானல்லாஹ். மீண்டும் அவர்கள் சொன்னாங்க, அப்படி சொல்ல முடியாது, சொல்கிறதாக இருந்தால் நீங்கள் எதுவும் சன்மானம் தரணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, என் ஆட்டுடைய பெரிய மந்தையாக இருக்குது, எனக்கு இதுதான் உள்ள சொத்து, என் செல்வம் இதுதான், எனவே இதில் நான் காவாசி தாரேன், அதாவது அறவாசி தாரேன், எனக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த அழகிய திக்ர சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். மீண்டும் சொல்லப்படுது, காதலுடைய பெயர் கேட்டோன்னே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு தாங்க முடியாத ஆனந்தம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மீண்டும் அந்த திக்ர சுப்பூஹுன் குத்தூஸ் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற திக்ர மீண்டும் சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, சொல்கிறாங்க எதுவும் சன்மானம் தந்தால் சொல்லுவோம். சொல்கிறாங்க, ஆட்டு முழு மந்தையும் தாரேன், எனக்கு அல்லாஹ்வுடைய அந்த நாமத்தை சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அந்த திக்ர சொல்லுங்க. ரப்ப காதலித்த விதம் இதுதான். இன்றைக்கு எங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர், ஹய்யால ஸலா, தொழுகைக்கு வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க என்று அழைக்கும் பொழுதும் துன்யா துன்யா என்று துன்யாவில் அழிஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ரப்ப காதலிச்சாதான் யா அல்லாஹ் உன் அழைப்புக்கு பதில் கொடுக்கிறோம் என்று வருவோம். நாங்கள் காதலிக்கிறது துன்யாவை, நாங்கள் காதலிக்கிறது பணத்தை, நாங்கள் காதலிக்கிறது பதவியை. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, காதலிக்கணும் யாரை தெரியுமா? எங்கள் ரப்ப. என தனிமையான வீட்டில் இனிமை தரத்துக்கு அந்த காதலன் தான் காத்திருக்கிறான். தனிமையான இருளான வீட்டிலே எங்களுக்கு இனிமை தர காத்திருப்பது வல்ல ரஹ்மான் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழு ஆட்டு மந்தையும் கொடுத்துட்டாங்க. சொல்கிறாங்க, மீண்டும் அந்த வார்த்தை, அந்த திக்ர், அல்லாஹ்வுடைய புகழாரம் பாடப்படணும். சுப்ஹானல்லாஹ். சொல்கிறாங்க, இதுக்கு பிறகு உங்களுக்கு தரத்துக்கு ஒன்றும் இல்லை, எதை தரப்போகிறீங்க? சொன்னாங்க, இந்த ஆட்டு மந்தையை, இந்த சொத்தை தந்துட்டேன், இந்த ஆட்டு மந்தைகளுக்கு மெய்ப்பாலனாக ஒரு அடிமையாக மாறுகின்றேன், அல்லாஹ்வுடைய திக்ர சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் குறிப்பாக நானும் நீங்களும், அதாவது புனிதமான அரஃபாவுடைய நாளை எதிர்பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கூலிதான் ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களாக இருக்குது. அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய நாளை நானும் நீங்களும் எதிர்பார்த்தவராக இருக்கிறோம். அல்லாஹ் இந்த நாட்களை பற்றி குர்ஆனில் பேசுகின்றான். வல் ஃபஜ்ர், அதாவது இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப அந்த 10 இரவுடைய முதல் ஃபஜ்ருடைய மீது சத்தியமாக அல்லாஹ் இந்த இரவு கண்ணியமாக பேசுகின்றான். வலையாலில் ஆஷர், தொடர்ந்து வரக்கூடிய அந்த 10 ஆரம்ப இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஒரு விடயத்துக்கு சத்தியம் செய்கிறதாக இருந்தால் அது சாதாரண விடயம் இல்லை. அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்கின்றான். வஷ்ஷஃபி, அதாவது 10வது நாள் பெருநாளுடைய தினத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். வல் வத்ர், அல்லாஹ் அரஃபாவுடைய நாள் மீதும் சத்தியம் செய்கின்றான். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த தியாகத்துடைய கூலியாக அல்லாஹ் ஹஜ்ஜுடைய அமலை வச்சிருக்கிறான். அதிலும் குறிப்பாக அரஃபா நாள் என்று சொன்னாலே அது ஒரு விசேடமான நாள் தான். அது ஒரு விசேடமான நாள் தான். அரஃபா என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அறிந்து கொண்டார்கள் என்ற பெயரை கொண்டது அரஃபாவுடைய அர்த்தம். இதுக்கு சொல்லுவாங்க பெருமக்கள் என்னண்டா, அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான், அப்படி வீசி விட்டுட்டான். சொல்லுவோம் லங்காவில் விழுந்தாங்கன்னு சொல்லுவோம், சிலர்களோட கருத்து இந்தியா. எது எப்படியாக இருந்தாலும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து உலகத்தில் விழுறாங்க. ஹவ்வா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் விழுறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க விழுந்தது தான் அவங்களோட பாட்டின்னு அர்த்தம். ஜத்தான்னு சொல்லுவோம், உம்மம்மாக்கு சொல்லுவோம் ஜத்தா, பாட்டி. அவங்க விழுந்த இடம் தான் ஜித்தா. அதனால தான் ஜத்தாவை ஜித்தாவாக்கி அந்த இடத்துல ஜித்தான்னு பேர் வச்சுட்டாங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினதும் இந்த உலகத்துக்கு இந்த 2 பேரும் சந்தித்த அறிமுகமான இடம்தான் அரஃபாவுடைய மைதானம். இந்த 2 பேரும் சந்தித்து அவர்கள் உலகத்துக்கு வீசப்பட்ட பின்னால அவர்கள் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் தௌபா பெற்ற பின்னால் சந்தித்த இடம்தான்
அரஃபாவுடைய மைதானமாக இருக்குது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இன்னும் பெருமக்கள் ஏன் அரஃபா என்ற இந்த பெயர் வந்துச்சு என்று விளங்கப்படுத்தும் பொழுது சொல்கிறாங்க, ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ஜுடைய அமலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்துட்டு கேட்குறாங்க, அரஃப்த, நான் சொன்ன இந்த பாடத்தை நீங்கள் விளங்கினீங்களா? அதனால தான் அரஃபா என்ற அந்த மைதானத்துக்கும் இந்த நாளுக்கும் பேர் வந்துச்சு என்று பெருமக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. அந்த நாளில் தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய, அதாவது அவர்களுடைய அந்த முள்ளம் தண்டில் இருக்கக்கூடிய சந்ததிகள் உலக முழு மக்களையும் அல்லாஹ் வெளியாக்கி அரஃபாவுடைய மைதானத்தில் வந்து தான் கேட்கிறான், அலஸ்து பிரம்பிக்கும், நான் தான் உங்களோட ரப்பா, நான் தான் உங்களோட ரப்பு என்று கேட்கும் பொழுது நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள் எல்லாம் சொன்னோம், காலு பலா, நீதான் எங்கள் ரப்பு என்று சொல்லியோம். அப்படிப்பட்ட இடம்தான் அரஃபாவுடைய மைதானம். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹீதுனா அலா அன்ஃபுசினா, இதற்கு நாங்கள் சாட்சியாளர்களாக, நான் தான் ரப்பு என்று நீங்கள் சொன்னதை சாட்சியாளர்களாக நான் மலக்குமார்களை ஆக்கி வைக்கிறேன் என்று அல்லாஹ் அந்த நாளில் இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் தான் அல்லாஹ் இப்படியான நிகழ்வை ஏற்படுத்தினான். அதப்போல் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, அரஃபா என்று வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தான். ஹஜ்ஜில் இவர் லட்சக்கணக்கு கொடுத்து போறாரு, மினால முன்ன பின் ஆவிருச்சு, முஸ்தலிஃபால முன்ன பின் ஆவிருச்சு, ஏனைய அமல்களில் முன்ன பின் ஆவிட்டு, ஆனால் அரஃபால இவர் தரிக்கலன்னா இவரால் ஹாஜியாக முடியாது. இல்லை 25 லட்சம் பணம் செலுத்தி போனேன், ஹஜ்ஜுடைய காலத்தில் போனேன், எல்லா அமலும் செஞ்சேன், அரஃபால மட்டும் கொஞ்சம் தரிக்க கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவரால் ஹாஜியாக முடியாது. அவர் ஹஜ்ஜில் தரித்தால், ஹஜ்ஜிலே அவருடைய நேரம் காலம் அந்த அரஃபாவுடைய நாளிலே, அரஃபாவுடைய மைதானத்திலே அவர் கழித்தால்தான் அவர் ஹாஜியாக முடியும். அந்த நாள் எப்படின்னு சொன்னால், அதாவது சூரியன் உச்சிலிருந்து மறையும் வரைக்கு எரிக்கக்கூடிய நாள் நேரம்தான் அந்த அரஃபாவுடைய நேரமாக இருக்குது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் அரஃபாவை எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கிறான்டா, 2 இரவுகள் ஒரு பகலை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அப்படின்னு சொன்னால், இப்போ நேற்றைய நாள் வந்து வியாழக்கிழமை, அந்த வியாழக்கிழமை மகரிபுடைய நேரம் வந்து நாங்கள் சொல்லுவோம், நாளைக்கு வியாழக்கிழமை ராவுண்டு சொல்ல மாட்டோம், வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை ராவுண்டு தான் சொல்லுவோம், அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், சனிக்கிழமை இரவு தான் சொல்லுவோம். இன்றைக்கு மகரிபுக்கு பின்னால் சொல்லுவோம் சனிக்கிழமையுடைய இரவு உண்டு. ஆனால் அரஃபாவுடைய நாளுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னென்றா, அரஃபாவுக்கு முந்தின தினம் அந்த இரவும் அரஃபாவுடைய நாள் தான், அரஃபாவுடைய அந்த நாள் இரவும் அரஃபாவுடைய நாள் தான். அல்லாஹ் 2 இரவுகள் ஒரு பகலை கொண்டு அரஃபாவுடைய அந்த நாளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை, இறுதி ஹுதுபா செய்த இடம் அந்த அரஃபாவுடைய மைதானமாக இருக்குது. அந்த இடத்துல வச்சு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்கிறாங்க, மூட நம்பிக்கைகளை நம்பவானம், யாருக்கும் அநியாயம் செய்யவானம், யாருடைய மானத்தையும் பறிக்கவானம். எப்படி இந்த ஹரம் புனிதமான காபா எவ்வளோ கண்ணியமாக இருக்குதோ, அது எவ்வளோ மகத்தானதோ, அதை விட ஒரு மூமினுடைய மானம், மரியாதை அது ரொம்ப பெருமதியானது. அதை யாரும் அழிச்சிடவானம், வீணாக்கிடவானம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் வச்சு இந்த உம்மத்துக்கு ஹுதுபா செய்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் அரஃபாவுடைய மைதானத்தில் வச்சு அல்லாஹ் புனிதமான குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான், அல் யௌமு அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் மார்க்கத்தை பூர்த்தியாகிட்டேன் என்ற ஆயத்தை அல்லாஹ் அரஃபாவுடைய நாளில் தான் மார்க்கம் பூர்ணமாக்கப்பட்டு விட்டது என்று ஆயத்தை இறக்குறான். அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறாங்க. கேட்கப்பட்ட உமரையும் அழுகுறீங்க சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு பெருமானாரை அனுப்பினது மார்க்கத்தை பூர்த்தியாக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டாங்கண்டா, இதற்கு பின்னால யாரை வைத்து வேலை வாங்கினானோ அவருடைய பிரியாவிடை ஆரம்பிக்க போது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கப் போகின்றார்கள் என்ற செய்தியை அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்தினாங்க. அது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நான் எல்லாருக்கும் எனக்கு இந்த இஸ்லாத்துக்கு யாரெல்லாம் ஹிதுமத் செஞ்சார்களோ, எனக்கு உதவியாக இருந்தார்களோ, அவர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னால் முடியுமான கைப்பரிகாரம் நான் பகரம் செஞ்சிட்டேன். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செய்த அந்த தியாகத்துக்கு மட்டும் எனக்கு இன்னும் கைப்பரிகாரம் செய்ய முடியல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்ட இடமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா நேரத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்தாங்க. அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சௌருடைய குகையிலே இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில் அந்த நேரத்தில் ஒரு பொந்துக்குள்ளால் பாம்பு நுழையுது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன் காலால் அந்த பொந்தை அப்படியே அடைக்கிறாங்க. என்ற பெருமானாருக்கு அந்த பாம்பு வந்து இடைஞ்சலாக்கி தூக்கத்தை கூட அதை உடைக்கக்கூடாது என்பதனால தன்னை கால் அப்படியே வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலில் பாம்பு கொத்தப்படுது, கண்ணீர் விழுது, பெருமானார் எழும்புறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் மிகப்பெரிய தியாகம் செய்தவர்கள் பெருமானாரோடு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எல்லாத்துக்கும் என்னால் முடியுமான கைப்பரிகாரம் எனக்கு செஞ்ச உதவிக்கு பகரம் செஞ்சிட்டேன். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த உதவிகளுக்கு மாத்திரம் கைப்பரிகாரம் செய்ய முடியல. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, அப்படிப்பட்ட புனிதமான ஒரு அரஃபாவுடைய நாளை எதிர்த்திருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, அரஃபாவுடைய யதார்த்தத்தை விளங்கணும். யதார்த்தத்துக்கு முன்னால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துஆக்களில் சிறந்த துஆ அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துஆ. துஆக்களில் சிறந்த துஆ அரஃபாவுடைய நாளிலே கேட்கப்படக்கூடிய துஆ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆவுடைய இபாதத்தையும் அரஃபாவோடு இணைத்து சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது பெருமதியான ஒரு நாளாக அந்த அரஃபாவுடைய நாள் இருக்குது. லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அந்தஸ்துக்கு வரக்கூடிய ஒரு இரவு, ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாளாக இருக்குது. அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, அங்கே அரஃபாவுடைய மைதானம் இருக்குது. ஏனைய நாட்களில் நீங்கள் போனால் பார்க்கலும் அது ஒரு பாலைவனமாக யாருமே பெருசாகிக்க மாட்டாங்க, ஒரு பாலைவனமாக தான் இருக்கும். அந்த அரஃபாவுடைய நாள் மாத்திரம்தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நாளில் மட்டும்தான் அந்த இடத்தை புனிதமாக்கி அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அப்படிப்பட்ட சிறப்பு நிறைந்த ஒரு இடமாக அந்த நாளாக இருக்குது. எனவே தான் அந்த இடத்துல போனால் விளங்கும், ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மூல முக்கிலேருந்து ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தை பார்க்கணும் என்றா அரஃபாவுடைய மைதானத்தை பாருங்கன்றாங்க. கியாமத்தை பார்க்கணுமா, அரஃபாவுடைய மைதானத்தை பாருங்கன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விளங்கப்படுத்தினாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் வச்சு ஒரு துஆ செய்தாங்க. என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லில் ஹாஜ், யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த இடத்துக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி வாராங்களோ அவங்களோட பாவங்களை நீ மன்னிச்சிடியா அல்லாஹ், மன்னிச்சிடியா அல்லாஹ், என் உம்மத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ், என் உம்மத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ் என்று அரஃபாவுடைய நாளையில் அரஃபாவுடைய பூமியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்குமாக பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் பாவமெல்லாம் மன்னிச்சிட்டான். மீண்டும் கேட்குறாங்க, யா அல்லாஹ், யாராவது அநியாயம் செஞ்சு இந்த இடத்துல வந்தா, யாராவது அநியாயம் செய்து இந்த இடத்துக்கு வந்தா அவர்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். அநியாயம் செஞ்சு அந்த அடியார் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ்வாலையும் மன்னிக்க முடியாது, அல்லாஹ்வாலையும் மன்னிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அது எப்படி முடியும்? அது முடியாத ஒரு விடயம். ஏண்டா அடியார்கள் செய்த பாவத்தை என்னால் மன்னிக்க முடியாது, அடியார்களை மன்னித்தால் தான் மன்னிக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் யஸ்தக்ஃபிருல் ஹாஜ், யா அல்லாஹ் ஹாஜிகளுடைய பாவத்தை மன்னிச்சிரு, ஹாஜிகள் யாருக்காவது பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கல. கேட்டாங்க, அநியாயம் செய்தாலும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். கேட்குறாங்க அல்லாஹ் முஸ்தலிஃபால வச்சு அநியாயம் செய்தவருடைய பாவத்தை மன்னிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உன் புறத்தால் எதுவும் சன்மானத்தை கொடுத்துறியா அல்லாஹ், அநியாயம் செஞ்சவருடைய பாவத்தையும் இந்த இடத்துல வந்து கேட்டால் மன்னிச்சிடியா அல்லாஹ் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளிலே
இந்த உம்மத்துடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அதிலும் குறிப்பாக அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, நாங்கள் விளங்கோனும் அரஃபா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ஹஜ்ஜு அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எங்களுக்கு தெரியும், ஆம்புலன்ஸுகள் போடப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கும் கூட செய்தியை பார்க்கலாம், எத்தனை ஆம்புலன்ஸ்கள் போடப்பட்டிருக்கின்றது. ஒருத்தர் சக்கராத்தில் இருக்கிறாரு, அவருக்கு அதாவது ஹஜ்ஜு இல்லாமல் போமே என்று கவலை கூட வரக்கூடாத அளவுக்கு சவுதியுடைய அரசாங்கம் என்ன செய்கிறாங்கண்டா, அந்த இடங்களில் கூடாரங்கள் அடித்து மருத்துவமனைகளை கூட அமைக்கிறாங்க. ஏண்டா ஒருத்தர் சக்கராத்தில் இருக்கிறாரு, ஹாஜி ஆகணும் என்ற ஆசையோடு வந்தார், அரஃபால தரிக்கலன்னா லட்சக்கணக்கு கொடுத்து வந்தாலும் ஹாஜி ஆகலாது. எனவே தான் அந்த இடத்துல கூடாரம் அடித்து நீங்கள் அதாவது அந்த இடத்துல தரித்தால் ஹாஜி ஆகிடுவார் என்ற காரணத்தினால மரண படுக்கை அளிக்கக்கூடியவர்களும் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன எங்களுக்கு தெரியும், எல்லா அமலும் செஞ்சுட்டாரு, அரஃபால தரிக்கலன்னா அவர் ஹாஜி இல்லை. 25 லட்சம் பணம் செலவழிச்சேன், நாங்கள் அப்படி செஞ்சோம், இல்லை நாங்கள் அப்படி செஞ்சோம், இல்லை ஹாஜி ஆக முடியாது. ஆனால் இன்றைக்கு விளங்கிக்கோங்க, ஏன் அல்லாஹ் அரஃபால வந்தாதான் நீ ஹாஜி என்று சொல்கிறான் தெரியுமா? ஏன் சொல்கிறான் தெரியுமா? அது விளங்கிக்கோங்க அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே. எங்களுக்கு தெரியும், ஹரம் புனிதமான மக்காவுடைய பூமி, அந்த ஹரம் காபத்துல்லா, அது புனிதமான இடம். அந்த இடத்தை பார்த்து அரபிகள் பெருமையாக நினைப்பாங்களாம், நாங்கள் இருக்கிற இடம் இருக்குது, இது கண்ணியமான இடம், இது பெருமைக்குரிய இடம், ஏன்னா இது ஹரத்துடைய எல்லை, உலகத்துடைய நடு போடுறது தான் என்று பெருமையாக நினைப்பாங்களாம். இது அல்லாஹ்வுடைய பைத்துல்லா இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் என்று அரபிகள் பெருமையாக நினைச்சு கொண்டு இருப்பாங்களாம். அல்லாஹ் அந்த அரஃபாவுடைய விடயத்தை வச்சு, அல்லாஹ் அரஃபால வச்சு என்னமா சொல்கிறான், நீ ஹாஜி ஆகணுமெண்டா அந்த புனிதமான இடத்துல இருந்து கொண்டு உனக்கு ஹாஜி ஆகலாம், அந்த கண்ணியமான இடத்துல இருந்து கொண்டு உனக்கு ஹாஜி ஆகலாம். இல்லை அரஃபாவுடைய நாள் நான் காபத்துல்லாட புறவே பிடிச்சி கொண்டு இருக்கிறேன், நான் ஹாஜி தானே, இல்லை உன்னால் ஹாஜி ஆக முடியாது. நீ ஹாஜி ஆகணுமெண்டா அரஃபாவுடைய மைதானத்தில் வந்து நீ 2 துண்ட புடவையோடு இருந்து கொண்டு யா அல்லாஹ் என்று எனக்கிட்ட துவாவை கேட்டு அடிமைத்துவத்தை உணர்ந்தாதான் உன்னால் ஹாஜி ஆக முடியும். அரஃபா என்றாலே அடிமைத்துவத்தை உணர வேண்டும். நீதான் ரப்பு, நாங்கள் எல்லாம் யா அல்லாஹ் அடிமைகள் என்ற அந்த நினைப்பு வந்தாதான் ஹாஜி. எனவே அல்லாஹ் சொல்றான், லட்சக்கணக்கு கொடுத்து வந்து ஹாஜி ஆக முடியாது. அரஃபாவுடைய மைதானத்தில் வந்து நாங்கள் எல்லாம் அடிமை யா அல்லாஹ், நீதான் எஜமான் யா அல்லாஹ், எங்களால் எதுவுமே செய்ய முடியாது யா அல்லாஹ், நீதான் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாய் என்று ரப்புக்கு முன்னால் அடிமைத்துவத்தை வெளியாக்கும் பொழுதுதான் நாங்கள் ஹாஜி ஆகுமே தவிர அறத்துறை எல்லையில் இருந்து கொண்டு இப்படி ஹாஜி ஆக முடியாது. எனவே அரஃபாவுடைய மிக முக்கியமான நோக்கங்கள் ஒன்று தான் அது. நாங்கள் குறிப்பாக அரஃபாவுடைய நாள் அது அடிமைத்துவத்தை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதை பற்றி பேசுவதாக இருந்தால் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளை நாம் அடைய இருக்கிறோம். இந்த நாளில் பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்னால் சென்ற வருடத்துடையும் அதற்கு பின்னால் வரக்கூடிய 2 வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பலர்களும் இந்த விஷயத்தை கேட்குறதுனால சொல்கிறேன், பலர்களும் கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது அரஃபாவுடைய அந்த நாளில் தான் நாங்கள் நோன்பு பிடிக்கணும், அரஃபா சவுதிக்கு எப்போ அரஃபாவுடைய நாளோ அதான் அரஃபாவுடைய நாள், அந்த நாளில் தான் நாங்கள் நோன்பு பிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி சிலர்கள் சொல்லுவாங்க. அரஃபாவுடைய நாளில் தான் நோன்பு பிடிக்கணும், அப்போ நாங்கள் சவுதியில் அரஃபாவை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறாங்க ஒரு ஹதீஸின் மூலமாக, ஃபித்ருக்கும் யௌம துஃப்திரூன், உங்களுக்கு எப்போ ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் என்றா உங்களோட ஊர்களில் எது தீர்மானிக்கப்படுதோ, எப்போ புறக்காணப்படுதோ அப்போ தான் உங்களுக்கு பெருநாள். வ அல்ஹாக்கும் யௌம துலஹூன், உங்களுக்கு ஈதுல் அல்ஹா அதாவது ஹஜ்ஜு பெருநாள் எப்போ தெரியுமா, நீங்கள் தீர்மானித்து எப்போ புறக்காண்டீங்களோ அப்போ தான். வ அரஃபா யௌம தஅரிஃபூன், உங்களுக்கு அரஃபாவுடைய நாள் அங்கட அரஃபா நாள் அல்ல, உங்களுக்கு எது அரஃபாவுடைய நாளோ அதுதான் அரஃபா நாள். இப்போ ஒரு கேள்வி வரலாம், எங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் எல்லாம் சவுதியை பின்பற்றுவோம் என்று சொல்லி அந்த அரஃபாவுடைய நாளை நாங்கள் அரஃபாவுடைய நாளாக எடுக்கிறேன்னு சொன்னால், சும்மா சரியும் எங்களோட நாட்டில் புறப்பாக்குற நாள் சவுதியில் புறப்பாக்குறாங்க இல்லை, எங்களோட நாட்டில் புறப்பாக்குற நாள் சவுதியில் புறப்பாக்கல. இப்போ எங்களோட நாட்டில் புறப்பாத்துட்டோம், நாங்கள் புறையை கண்டுட்டோம், இப்போ அங்கே சவுதியில் அதுக்கு அடுத்த நாள் தான் புறப்பாத்தாங்க. அப்போ நாங்கள் இங்கே பெருநாளுடைய நாளை நோன்பு பிடிச்சிருப்போம், நாங்கள் சவுதியை ஃபாலோ பண்ணால் நாங்கள் பெருநாளுடைய நாளில் நோன்பு பிடிச்சிருப்போம். அப்போ பெருநாளுடைய நாளில் நோன்பு பிடிக்கிறது ஹராம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
உங்களோட ஊர்களில் எது முடிவு செய்யப்படுதோ, எது விளங்கப்படுதோ அதான் நான் உங்களுக்கு என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. ஒரு சஹாபி வாராரு, அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வராங்க. அந்த சஹாபி கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, நீ அரஃபாவுடைய நாள் நோன்பு பிடிக்கலையா? அவர் சொல்கிறார், இல்லை நான் பிடிக்கல. ஏன் காரணம் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை வேறு ஊர்களில் இன்றைக்கி பெருநாளாக இருக்குது, ஐசுட்டி தான் நானும் நோன்பு பிடிக்கல, என்ன பெருநாள் அன்று நோன்பு பிடிக்கிறது ஹராமே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்கள் மார்க்கத்தை பிழையாக விளங்கிட்டீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எது தீர்மானிக்கப்படுதோ அதுதான் உங்களுக்கு. நீங்கள் அந்த ஊரில் பெருநாள் என்று நீங்கள் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறது அது மார்க்கம் இல்லை, நீங்கள் மார்க்கத்தை சரியாக விளங்கல் என்று அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கப்படுத்தினாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, நேரங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பெருநாள், அதுக்கு அடுத்த நாள் அரஃபாவுடைய நாளுக்கு அடுத்த நாள் பெருநாளுடைய தினமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களில் ரொம்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த நாளில் இரத்தம் ஊட்டக்கூடிய அந்த குர்பானுடைய இபாதத்தாக இருக்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற அந்த குர்பானுடைய அமலை பார்த்து கொண்டே இருப்பாங்க. மவுத்துக்கு பின்னால் 2 ஆடுகள் குர்பான் கொடுப்பாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பான் இருக்குது, இன்னஹு சயஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா, நீங்கள் கொடுக்குற அந்த மிருகத்துடைய கொம்புகள் நாளை மறுமையில் மீசானில் வைக்கப்படும். அதுஃபாரிஹா, அதனுடைய எலும்புகள் மீசானில் வைக்கப்படும். அஷ்ஆரிஹா, அதனுடைய முடிகள் மீசானில் வைக்கப்படும். அந்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொல்லி அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, மீசானுடைய தராசில் 1 கிலோண்டா 1 கிலோ இல்லை, 1 கிலோண்டா 70 கிலோடைய நன்மையை அல்லாஹ் தருவான். 70 மடங்காக அல்லாஹ் அதை இரட்டிப்பாக்கி தருவான். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹாதில் அலாஹி யா ரசூலல்லாஹ், இந்த உல்ஹியா என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. சஹாபாக்கள் கேட்டாங்க, வமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், அதில் எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன பெனிஃபிட் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வச்சிருக்கிறான். அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபசுஃபூஃப் யா ரசூலுல்லாஹ், சுஃபூஃப் என்ற ஆடுண்டா பெரிய முடி, அதிகமான முடி உள்ள ஆடு, அந்த ஆட்டை கொடுத்தாலும் அந்த ஆட்டுற அளவுக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், அந்த ஆட்டை கொடுத்து அந்த அளவுக்கு நன்மை அல்லாஹ் தர காத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. அப்படியான சிறப்பு நிறைந்த மாதத்தை அடைந்து சிறப்பான நாட்களை இருக்கிறோம். எனவே அந்த நாட்களை முறையாக கழிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தினால் எங்களால் தாங்க முடியாத சோதனைகளை தந்து விடாது ரஹ்மானே, எங்களால் தாங்க முடியாத கஷ்டங்களை தந்து விடாது யா அல்லாஹ், எங்களால் தாங்க முடியாத நோய்களை தந்து விடாது யா அல்லாஹ். இந்த நேரத்திலும் எத்தனையோ பேர்கள் யா அல்லாஹ் நோயோடு கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். கேன்சர் என்ற நோயில் யா அல்லாஹ் எத்தனையோ பேர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், பயங்கரமான யா அல்லாஹ், யா அல்லாஹ் பணத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாத அந்த ஆஃபியத்துக்கு எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நிலையில் எங்களை ஆக்கிடாது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை மனைவருக்கும் தந்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே, மவுத் வரைக்கும் யாருடைய தேவையின் பக்கம் நாடக்கூடிய நிலையை தந்துடாதே அல்லாஹ். அடுத்தவர்களுக்கு பாரமாக இருப்பதை பாதுகாத்துறியா அல்லாஹ். அடுத்தவர்கள் எங்களை பார்த்து சீ என்று சொல்லக்கூடிய அவர நிலைகளை எங்களுக்கு தந்துடாதே அல்லாஹ். யாருக்கும் பாரம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு சலாம் கொடுக்கும் பாக்கியத்தை தந்துறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அதே போல அல்லாஹ், குறிப்பாக நாங்கள் எல்லாம் சந்தோஷத்தான நாளில் சந்தோஷத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த நாட்களில் பலஸ்தீனில் யா அல்லாஹ் எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஈமானை உணர்ந்த ஈமானை சுமந்த அந்த கூட்டம் யா அல்லாஹ் இதோ யா அல்லாஹ் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். எதுவும் உனக்கு மறைவல்ல ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ பாதுகாப்பை பலப்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்தியா அல்லாஹ். சின்னம் சிறு குழந்தைகள் யா அல்லாஹ் அனாதைகளாக்கப்படுகின்றார்கள் யா அல்லாஹ், அனாதைகளாக்கப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெற்றெடுத்த தாய் தந்தைகளை தேடி அலைகின்றார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களை விட இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களாலே பொறுக்க முடியல யா அல்லாஹ். அந்த அநியாயங்களை எங்களால் பார்க்க முடியல யா அல்லாஹ். எங்களால் அதை கேட்பதற்கு விருப்பம் இல்லை யா அல்லாஹ். அப்படிப்பட்ட அநியாயங்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உனது உதவி அவர்களுக்கு நசீபாக்கிறீயா அல்லாஹ். அவர்களுக்கு உனது உதவியை பலப்படுத்துறியா அல்லாஹ். யா
அல்லாஹ் அவர்கள் சொத்தை இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் சொந்த நிலங்களை இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். சொந்த உரிமையை இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னை நம்புவர்களை ஒரு பொழுது நீ விடமாட்டாய் ரஹ்மானே. அவர்கள் யா அல்லாஹ் எந்த விதமான உருவத்தை யா அல்லாஹ் நம்பவில்லை யா அல்லாஹ். உன்னையே நம்புகின்றார்கள் யா அல்லாஹ். உனது முஹப்பத்திலே ஷஹீதாகின்றார்கள் யா அல்லாஹ். அவர்களை கைவிட்டுடாத ரஹ்மானே. அந்த சிறுவர்களுடைய ஈமானை பறித்திடாத ரஹ்மானே. அவர்களுக்கு வெற்றியை நசீபாக்கிடு யா அல்லாஹ். அவர்களை பொருந்து கொண்டு யா அல்லாஹ். அவர்களை ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ். அங்கே ஷுஹதாக்களை கபூல் செய் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு அவசரமாக விமோசனத்தை கொடுத்துரு. அவசரமாக விமோசனத்தை கொடுத்து ரஹ்மானே. அவசரமாக பாதுகாப்பை பலப்படுத்தி ரஹ்மானே. யா அல்லாஹ் சின்னம் சிறுவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். இந்த நிலை எங்களால் நினைத்தும் பார்க்க முடியாது யா அல்லாஹ். எனவே எங்களுடைய நாடுகள் இப்படியான நிலைகள் வருவது விட்டும் தாங்க முடியாத சோதனைகளை விட்டு மனைவரையும் பாதுகாத்து யா அல்லாஹ். எங்களுடைய சிறிய துஆவையும் உன்னை தனிப்பெரும் கிருபையால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனு வ நஸ்தக்ஃபிருஹு